இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேற யாருக்கெல்லாம் இதே மாதிரி பிரச்சனை இருக்கு? சார் எனக்கு 20 இயர்ஸில் மேரேஜ் ஆயிடுச்சு சார். லவ் மேரேஜ் தான். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போனேன். ஆனால் போன ஃபஸ்ட்டு டேவே வந்து என்னோடய மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு. என் பையன் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ப்ராட்டப் எல்லாமே வந்து என்னோடய தாய் மாமாங்க தான் ஃபுல்லாக வளர்த்தது. ஸோ பேரண்ட்ஸ் சைடு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீ போய் உங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் செய்ய சொல்லுமா அப்படின்னாங்க. அப்போ என்னோடய மாமனார் வந்து என்னை கூப்பிட்டுட்டு, உங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய வேண்டாம், வந்துட்டு இதெல்லாம் நானே உனக்கு செய்கிறேன், இதெல்லாம் நானே ஐம் ரெடி டு டூ எனிதிங், ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா. என்னப்பா கேட்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா, எனக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடு, நான் உனக்கு எல்லாமே நான் டேரக்டாக இஸ் ஆஸ்கிங் மீ மாமனார். ஸோ அப்போ வந்து அந்த ஏஜில் வந்து அது என்ன கேட்குறாங்கன்றது கூட என்னால். உங்களுக்கு வயசு என்ன? அந்த டைம் எனக்கு 20 சார். 20 வயசு. மொட்டை மாடி டெரஸில் படுத்திருந்தா வந்துட்டு அங்கே வந்து நின்று பார்ப்பாங்க எப்படி படுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. சடனாக ஐ வாஸ் ஷாக்டு. பிகாஸ் 20 இயர்ஸில் என்ன தெரியும் சொல்லுங்கள். அப்போது நான் வந்து இவங்கிட்ட சொல்லிவிட்டு நான் அழுகுறேன், ஏன் உங்கள் அப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டால், அவர் வந்து அப்படி தான் பேசுவார், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற வார்த்தையை அவன் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, யூஸ் பண்ணிக்க, அவர் அப்படி தான் பேசுவார், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ அந்த டைம் வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஆனால் நான் கன்சீவாக இருக்கேன்ற விஷயமும் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ டாக்டர்கிட்ட சும்மா ஃபீவர் இருந்தால் போயிட்டு டெய்லி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், கன்சீவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் கஷ்டம்னு சொல்லிவிட்டு என்னோடய அப்பாட்ட போயிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கப்பா, நான் தெரியாமல் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய வளர்த்த மாமா யாருமே வந்து எங்ககிட்ட பேசவே இல்லை. ஸோ லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னோடய மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் வீட்டில் எதுவும் செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நான் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணை தான் வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னதும் நான் அதாவது தப்பாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஏஜில் என்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் தெரியல. அப்போ லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸாக வந்துட்டே இருந்துச்சு. நான் கன்சீவ் ஆகிட்டு பாப்பா பிறந்துட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே தப்பாக ஒரு மாதிரி, அதான் பியாண்ட் த லிமிட் என்ன பண்ணுவாங்க ஃபீமேலில், தப்பாக தானே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏஜில் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த மைண்டும் கிடையாது. கடைசியில் என்ன பண்ணுச்சு அந்த அம்மா, நான் ஸ்ட்ரீட்டில் வந்து இனிமேல் நீ வந்து என் வீட்டில் வாழ முடியாது, என் பையன் கட்டின தாலியை கூட சொல்லிட்டு அப்படியே அறுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்னை அதான் வந்துட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் அவன் வரல. நான் ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட்டாக என்னோடய டாட்டரை வந்து இன்றைக்கி எம்பிபிஎஸ் முடிக்க வச்சுருக்கேன். யாரோட சப்போர்ட்டும் கிடையாது, ஈவன் மை பேரண்ட்ஸ் சப்போர்ட் கூட கிடையாது. ஸோ எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஈவன் அ சிங்கிள் மெயின்டெனன்ஸ் நத்திங், எனக்கு எதுவுமே வேணாம், என் பிள்ளைய என்னால் வளர்க்க முடியும்னு சொல்லிவிட்டு ஐ கேம் அவுட். இன்றைக்கி கூட அந்த இப்போ ஒரு கேர்ள் ஷீஸ் காட் சூசைட், இல்லை எல்லாம் சொல்கிறாங்க போல்டாக இருக்கணும். ஏன்னா நானும் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். இதில் வெளியில் வரும்போது 30 ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தேன். மை டாட்டர் வாஸ் கிட் ஆன் தட் டைம். ஸோ என்னோடய சித்தியும் சித்தப்பாவும் தான் எனக்கு, ஏன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மைண்ட் செட் இல்லை, சரிங்களா, எல்லாம் பேசலாம், ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்கிறீங்க, அதை வந்து எப்படி இப்போ உங்களால் நிதானமாக சொல்ல முடியும்னால கற்பனை பார்க்கவே முடியல. கிராஸ் இல்லை எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு. உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். எல்லாருமே சொல்லுவாங்க அன்பிலீவபிள் உமன் சொல்லுவாங்க என் கூட இருக்கவங்க எல்லாம், ஏன்னா அவ்வளோ விஷயம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வரதட்சணையால் உச்சபட்ச பிரச்சனைங்கிறது வந்து நம்ம தற்கொலை நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வரதட்சணையால் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் செக்ஷுவல் ஃபேவர் கேட்க முடியும். இன்ஃபேக்ட் கணவரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வரதட்சணை கொண்டு போகுங்கிறது வந்து ரியலி ஷாக்கிங். அண்டு ஒரு விமனுக்கு எதிராக ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ண முடியும், ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்னா அது வந்து வரதட்சணையாக தான் இருக்கும். உண்மையிலே நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்ததுமா. வரதட்சணையை வந்து கொடுக்கறத கொடுங்க அல்லது போடுறத போடுங்க, ஏதோ ஒரு வகையில் உங்கள் பொண்ணுக்கு தானே போடுறீங்கன்னு ஆரம்பிக்கக்கூடியது தான் இந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஒரே டவுட் எனக்கு, இப்போ வந்து எங்கள் பேரில் வைக்க சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போது அது ஒரு டிபேட்டுக்கு வரும்போது உங்கள் பொண்ணு வச்சுக்கிட்டாங்க, அவங்க எதுக்கு வச்சாங்களோ யாருக்கு வச்சாங்களோ எங்களுக்கு எப்படி தெரியுன்ற விஷயம் வரும்போது என்ன பண்ண முடியும்? பொண்ணு என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறவங்க பார்வையில் அது மட்டும்தான் தெரியும். மஞ்சக்கா மாலை வந்தவன் கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாத்தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், நீ அடகு வச்சதோ
வித்ததோ அந்த நகையை உன்னுடைய பேங்க்ல போடு, அப்புறமா அவருக்கு அனுப்பு. தென் யூ கேன் ப்ரூவ் இட். புரியுதுங்களா? உங்க பணம் நகை வைத்த நாள், பேங்க்குக்கு வந்த நாள், அதுல இருந்து அவருக்கு அனுப்பிய நாள் அப்படின்னு வரும். அதனால உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இந்த டவுரிக்கு எதிராக ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகி வரதட்சணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிமோனியெல்லாம் கூட நாங்கள் வாங்க மாட்டோங்கிறத எழுத ஆரம்பித்தாங்க. ஒரு 90கள் லேட் 90ஸ்லாம் பார்த்தா ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. அப்போ ஓகே, ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் முன்னேற்றம் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. திடீர்னு பார்த்தா இப்போ கிடைக்கக்கூடிய 2 சம்பவம், அப்புறம் மற்ற கதைகள் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த இமேஜ் இல்லை போலே, அது வேறு ஏதோ இருக்குது போலையே அப்படிங்கிறது கிடைக்குது. இன்றைக்கி ஆன் டேட்டில் தமிழ்நாட்டில் இந்த வரதட்சணைக்கான விஷயங்கிறது எப்படி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 60, 70 அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் இதை பற்றி நிறைய விவாதித்தோம், மாற்று வழிகளை எல்லாம் நாம் யோசித்தோம்னு சொல்கிறேன் இல்லையா. ஆனால் இன்றைக்கு அது கிடையாது. ஒரு கல்யாணம்னா ஆடம்பரமாக இருக்கணும், நகை போடணும், வைரம் போடணும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் 60கள்லையா அப்படி கிடையாது. முற்போக்கு சிந்தனையாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, நம்ம எல்லாம் அதை ஃபாலோ பண்ணினோம். ஆனால் எனக்கு என்ன இதில் சொல்லணும்னு தோணுதுன்னு, அப்போல்லாம் நான் என்ன நினச்சேன், வரதட்சணையை மாற்ற, வரதட்சணை கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கட்டாயமாக காதல் திருமணத்தை ஆதரிக்கணும்னு நான் நினச்சேன் சார். காதல் பண்ணும்போது அந்த கணவர்கள் நம்ம மேலே, அதாவது முன்னாள் காதலர்கள் நம்ம மேலே காட்டுற அன்பு இருக்கே, சொக்க வைக்கும் அன்பு. உன்னை தவிர உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னு அது ஆண்டு அனுபவித்த பிறகு ஒரு 6 மாதம், அந்த 30 நாள், அப்புறம் ஒரு 90 நாள் கணக்கு சொல்லுவீங்கள்ல, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கு. அதுதாங்க மேம். நானாடி கேட்டேன் எங்கள் அம்மா தானே கேட்டேன்னு அந்த மீசை வச்சா ஆம்பளை கேட்பாரு. ஏன் என் அம்மாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற? வெளியே வா, முன்னாடி வந்து சொல்லு, அம்மா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் அவளை இப்படித்தான் ஏற்றுக்கொண்டேன், நீயும் அதே மாதிரி தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லாதவங்க தான் இருக்காங்க. ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் யங்ஸ்டர்ஸ், அம்மா அப்பா 2 பேர்கிட்டையுமே சொல்லுங்க, எனக்கு நகையை சேர்த்தாதீங்க, தயவு செய்து எனக்கு நகையை சேர்த்தாதீங்க. என்னை புரிந்து கொண்டு மணமுடிக்கிற ஒரு ஆண்மகன் வருகிற பொழுது நான் வந்து அந்த ஆண்மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுக்கு படிப்பு கொடுத்தீங்கல்ல, எனக்கு படிப்பு கொடுங்க, நான் வேலை பார்க்க வாய்ப்பு கொடுங்கள், என்னாலே என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலைமையில நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. வரதட்சணை தடை சட்டம் 1961 கொண்டு வரப்பட்டும் கூட எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு சொல்லுங்க. அதுல ஒரு 40, இதுல ஒரு 25, 65 வருஷமாயும் மரணித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வரதட்சணை கொடுமையிலேயே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வரதட்சணை வாங்குறாங்க பாருங்க, அவங்க தான் தப்புங்கிறாங்க. சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? வரதட்சணை கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்.